ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் முன்பக்கம் வந்து டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து வந்து இந்த டாட்டை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து டாட்டு கால்குலேட் பண்ணதுக்கு என்ன அளவுகள் தேவைன்னா, நம்ம மிடில் பஸ்ட்டோட அளவும் வேஸ்ட்டோட அளவையும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அதை மைனஸ் பண்ணும்போது எனக்கு 6 இன்ச்சு கிடைக்குது. அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது 3 இன்ச்சு கிடைக்குது. இப்போ அந்த அளவை வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் எடுத்து அதில் வந்து ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்டுருப்போம். அந்த லைனுக்கு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் மீதி வர 2.5 இன்ச்சு அந்த லைனுக்கு அடுத்த சைடுமா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டர்லேருந்து முன்பக்கம் உயரம் வர நம்ம எவ்வளவு இருக்குன்னு அளந்து அதில் ஒரு லைன் போட்டு விட்டுருப்போம். அந்த லைன்லேயே அதே போல் தான் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் மீதி வர 2.5 இன்ச்சு அடுத்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஆம்ஹோல் லென்த்து வந்து வரைஞ்சி விட்டுருப்போம். அந்த ஆம்ஹோல் லென்த்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, அதில் இருந்து நம்ம அந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வர ஒரு லைன் போட்டு விட்டுட்டு அந்த லைனில் இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வெளியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவுலேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து நம்ம அந்த முன்பக்க உயரத்தில் வந்து அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணி ஒரு பாயிண்ட் போட்டிருக்கோம். அந்த பாயிண்ட் வர நம்ம இந்த ஆம்ஹோல் ஸ்கேலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இப்போ நான் வைக்கிறது மாதிரி நீங்கள் அந்த ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு நம்ம வளைச்சி அழகாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து அந்த ஆம்ஹோல் ஸ்கேலை அப்படியே திருப்பிட்டு நம்ம இப்போ வரைஞ்சி விட்டோம்ல, அந்த பாயிண்ட்டிலேருந்து கீழே வர உள்ள பாயிண்ட் வர நம்ம வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேலை திருப்பிட்டு கீழே அந்த பாயிண்ட்டிலேருந்து கீழே உள்ள பாயிண்ட் வர நம்ம வளைச்சி அழகாக வரைஞ்சி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கவ் மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த ஷார்ப்னஸ் வராமல் நமக்கு வளைஞ்சி இருக்கிறது மாதிரி அந்த அந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை வந்து நீங்கள் வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஆம்ஹோல் ஸ்கேலை எடுத்துகிட்டு அந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து நம்ம அந்த ஆம்ஹோல் லென்த்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனில் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு அந்த பாயிண்ட் அழகாக நமக்கு வளைஞ்சி வர்றது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே நமக்கு அந்த பஸ்ட்டோட ஷேப் வந்து கிளியராக கிடச்சிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு வந்து வரைஞ்சி விடணும். அடுத்து வந்து நம்ம இந்த லைனுக்கு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன்லேயும் நம்ம இந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து கீழே வர இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அந்த 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இடையில வர துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.